ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லேயர்ஸ் பார்த்துருந்தோம். லேயர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா கலர் எப்படி சூஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கானது, அதே ஆப்ஜெக்ட்டுக்கானது லைன் வெயிட்டு, லைன் திக்னஸ்ஸு, லைன் டைப் எப்படி இது பண்ணுறது, அப்புறம் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ பை லேயரில் லைன் டைப்ஸு, லைன் திக்னஸ், ஸோ இது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் நான் போட்டுக்கிறேன். ஸோ சர்க்கிள் போட்டுட்டு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி நான் வந்து சும்மா சின்ன சின்ன ஆப்ஜெக்டாக நான் போட்டுக்கிறேன் வைங்களேன், எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து நான் கலர் சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கேயும் இதில் குயிக் ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ குயிக் ப்ராப்பர்ட்டி வந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குயிக் ப்ராப்பர்ட்டி இல்லை வேணாம் அப்படின்னா இந்த இடத்துலையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு எல்லோ கலரில் வேணும். ஸோ இப்போ இந்த சர்க்கிளும் எனக்கு வந்து ஒரு கலர் வேணும். ஸோ அப்போ நான் சர்க்கிளையும் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து இப்போ வந்து இதில் மேட்ச் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டியோட ஆப்ஷன் பர்பஸ் என்னென்னா, இப்போ அதாவது என்னது, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி மாதிரியே வேணும் அப்படின்னு வந்து நான் அப்படியே மேட்ச் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேட்ச் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மேட்ச் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுதான் என்னோட சோர்ஸ் ஆப்ஜெக்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து டெசிக்னேஷன் ஆப்ஜெக்டாக இதை எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள், இது நான் ரெட் கலரில் சூஸ் பண்ணியிருந்தேன், என்ன கலரில் மாறிடுச்சு, எல்லோ கலரில் மாறிடுச்சு. ஸோ இதுதான் மேட்ச் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைன் இருக்குது, அகெயின் இன்னொரு லைன் நான் போட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு நான் கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போ இது கலர் இல்லை, இப்போ இது நான் ரெட் கலராக நான் மாற்றோம்னா நான் மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா போதும். இது வந்து எனக்கு அப்படியே வந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா எனக்கு லைனோட திக்னஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த லைன் நான் செலக்ட் பண்ணி இந்த லைனோட திக்னஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இதோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு எங்கே தெரியும் அப்படின்னா பிரிண்ட் எடுக்கும்போது இல்லை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரிவ்யூ காட்டுறேன், ப்ரிவ்யூவில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து லைன் திக்னஸ்ஸு. அடுத்து வந்து என்னென்னா லைன் டைப்ஸ். ஸோ லைன் டைப்ஸ் வந்து என்னன்னா டாட்டர் லைன், இப்போ அதர்ன்னு இருக்கும், ஏன்னா இங்கே ஒரே லைன் தான் இருக்கும். அதர் கொடுக்குறேன், அதரில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லோட் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த டாட்டர் லைன் வேணும், நான் இந்த டாட்டர் லைன் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அண்ட் தென் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கே லோட் ஆகிருக்கும். இப்போ ஸோ இப்போ லோட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லைன் நான் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கிளிக் பண்ணால் இது டாட்டர் லைனாக மாறும். இல்லை டாட்டர் லைனாகவே நீங்கள் வரையணும் அப்படின்னா நீங்கள் டாட்டர் லைன் சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், லைன் ட்ரா பண்ணுங்கள், டாட்டர் லைன் ட்ரா ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த லைனை கன்வெர்ட் பண்ணால் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எடிட் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.